வணக்கம். மெக்சிகோ திடீர்னு ஒரு முடிவு எடுத்திருக்கு. இந்த முடிவு இந்திய பொருளாதாரத்துல கிட்டத்தட்ட $1 பில்லியன் அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. அது என்ன முடிவு? இதனால நமக்கு என்ன பாதிப்பு? வாங்க இத பத்தி முழுசா விவரமா அலசலாம். 50% இது வெறும் ஒரு நம்பர் இல்ல. இந்த ஒரு எண் இந்தியாவுக்கும் மெக்சிகோவுக்கும் இடையிலான வர்த்தக உறவையே மாத்தி எழுத போகுது. அது எப்படின்னு தான் பார்க்க போறோம். அப்படின்னா என்ன இந்த 50%? சிம்பிளா சொல்லணும்னா, மெக்சிகோ சில வெளிநாட்டு பொருட்கள் மேல போட்டிருக்கிற புது வரி தான் இது. இதுல இந்தியாவும் மாட்டிக்கிட்டதால இப்போ உலக வர்த்தகத்துல இது ஒரு பெரிய புயலை கிளப்பியிருக்கு. நம்ம அமெரிக்கா சைனா ட்ரேட் வார் பத்தி கேள்விப்பட்டிருப்போம். அது கொஞ்சம் கொஞ்சமா அறிவிச்சிட்டு வந்தது. ஆனா இது அப்படி இல்ல. யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல வந்த ஒரு திடீர் ஷாக். இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? இதோட விளைவுகள் என்ன? வாங்க பார்க்கலாம். இந்த ஒரு பாலிசி மாற்றத்தால கிட்டத்தட்ட $1 பில்லியன் மதிப்புள்ள நம்ம இந்திய ஏற்றுமதி நேரடியா பாதிக்கப்பட போகுது. யோசிச்சு பாருங்க, இது நம்ம பொருளாதாரத்துல எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு. அப்போ இது இந்தியாவை மட்டும் குறி வச்சு எடுத்த முடிவா? இல்லவே இல்ல. விஷயம் என்னன்னா, மெக்சிகோ கூட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், அதாவது தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இல்லாத எல்லா நாடுகளுக்கும் இந்த வரி பொருந்தும். சுருக்கமா சொன்னா, இந்த மாதிரி ஒப்பந்தம் இல்லாத ஆசிய நாடுகள் எல்லாமே இதுல பாதிக்கப்படும். சரி, இப்போ ஒரு ஸ்டெப்பு பின்னாடி போய் உலகளவுல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போல்லாம் இந்த மாதிரி வரிகளை ஒரு பொருளாதார ஆயுதமா பயன்படுத்துறது ஒரு குளோபல் ட்ரெண்டா மாறிக்கிட்டு வருது. நேரடியா சண்டை போடாம எக்கனாமிக் பிரஷர் கொடுக்கிற ஒரு டெக்னிக் இது. டாரிஃப், அதாவது சுங்க வரின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். வெளிநாட்டுல இருந்து வர்ற ஒரு பொருளோட விலையை ஏத்துறதுக்காக நம்ம அரசாங்கம் போடுற வரி தான் அது. ஆனா இங்க நாம பேசுற இந்த 50%ங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். சாதாரண வரி இல்லை இது. நிறைய பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா சமீப காலமா இந்த வரி விதிப்பு விஷயத்தை ரொம்ப தீவிரமா கையாள ஆரம்பிச்சது. அதை பார்த்துட்டு மற்ற நாடுகளும், ஓ இதுவும் ஒரு நல்ல பாலிசி டூல் தான் போல அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ முக்கியமான கேள்விக்கு வருவோம். மெக்சிகோ ஏன் திடீர்னு இந்த முடிவு எடுத்தது? இதுக்கு பின்னால இருக்கிற 4 முக்கியமான காரணங்களை இப்ப நாம பார்க்க போறோம். மெக்சிகோவோட இந்த முடிவுக்கு பின்னால 4 முக்கிய நோக்கங்கள் இருக்கு. 1, உலக ட்ரெண்டை ஃபாலோ பண்றது. 2, அவங்க நாட்டு தொழில்களை பாதுகாக்கிறது. 3, உள்நாட்டு தயாரிப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. 4, அமெரிக்கா கூட நல்ல பேர் வாங்குறது. வாங்க இது ஒவ்வொன்றையும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். முதல் காரணம், இது ஒரு குளோபல் ட்ரெண்ட். ஒரு ஸ்மார்ட் போன் கம்பெனி ஒரு புது மாடலை கொண்டு வந்து அது ஹிட் ஆனா மற்ற கம்பெனியும் அதே ஃபாலோ பண்ணும் இல்லையா? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அமெரிக்காவோட இந்த வரி விதிப்பு ஸ்டைல மற்ற நாடுகளும் இப்போ காப்பி அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ரெண்டாவது காரணம் பாதுகாப்பு வாதம், அதாவது ப்ரொடெக்ஷனிசம். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். வெளிநாட்டுல இருந்து ரொம்ப மலிவான பால் பொருட்கள் நம்ம ஊருக்கு வந்தா நம்ம ஊர் பால் விவசாயிங்க நிலைமை என்ன ஆகும்? நஷ்டம் தானே. அதே லாஜிக் தான். ஆசியாவிலிருந்து வர்ற மலிவான பொருட்களால தங்களோட நாட்டு தொழில்கள் நலிவடைய கூடாதுன்னு மெக்சிகோ இந்த வரியை ஒரு கேடயமா பயன்படுத்துது. இதுக்கு பின்னால இருக்கிற பொருளாதாரம் ரொம்ப சிம்பிள். ஆசியா நாடுகளில் உற்பத்தி செலவு குறைவு. அதனால அங்க தயாராகிற பொருட்களோட விலையும் குறைவா இருக்கும். அந்த பொருட்கள் மெக்சிகோ மார்க்கெட்டுக்கு வரும்போது அவங்களோட உள்ளூர் தயாரிப்புகளால போட்டி போட முடியாது. இப்போ இந்த வரியை போட்டா வெளிநாட்டு பொருளோட விலை ஏறிடும். அப்பதான் உள்ளூர் பொருட்களும் போட்டி போட முடியும். நாலாவது காரணம், இதுல ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ் இருக்கு. இது அமெரிக்காவை நோக்கி எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஸ்டெப். அமெரிக்காவோட வர்த்தக கொள்கைகளுக்கு நாங்களும் சப்போர்ட் பண்றோம்னு காட்டுறது மூலமா அமெரிக்கா கூட இருக்கிற தங்களோட வர்த்தக உறவை இன்னும் பலப்படுத்திக்கலாம்னு மெக்சிகோ நினைக்குது. சரி, இதெல்லாம் மெக்சிகோவோட கணக்கு. அவங்க நாட்டுக்கு நல்லதுன்னு இதெல்லாம் பண்றாங்க. ஆனா இதனால நமக்கு, அதாவது இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் வரப்போகுது? வாங்க அதை பார்க்கலாம். இந்த 50% வரி விதிப்பால இந்தியாவோட எந்தெந்த துறைகள் மேல பெரிய இடி விழப் போகுது? இப்போ நீங்க பார்க்க போற டேட்டா உங்களை கொஞ்சம் யோசிக்க வைக்கலாம். இங்கே பாருங்க, நம்ம ஆட்டோமொபைல் மற்றும் அதோட உதிரி பாகங்கள் துறை தான் மிக கடுமையான பாதிப்பை சந்திக்க போகுது. கிட்டத்தட்ட $1 பில்லியன் மதிப்புள்ள வர்த்தகம். நம்ம ஜிடிபியில இந்த துறைக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. அதனால இந்த பாதிப்பு ரொம்பவே கவலைக்குரியது. இதுக்கு அடுத்தபடியா மருந்து மற்றும் ஜவுளி துறைகளும் பெரிய சவால்களை சந்திக்க இருக்கு. இந்த வரி விதிப்பு எப்படி ஒரு செயின் ரியாக்ஷனை உருவாக்குதுன்னு பாருங்க. முதல்ல இந்திய பொருளோட விலை அதிகமாகும். விலை அதிகமானா வாங்குறவங்க எண்ணிக்கை குறையும், அதாவது டிமாண்ட் குறையும். டிமாண்ட் குறைஞ்சா கம்பெனிங்க உற்பத்தியை குறைப்பாங்க. உற்பத்தி குறைஞ்சா கடைசியா அது வேலை இழப்புல போய் முடியலாம். பாத்தீங்களா, எங்கேயோ ஒரு நாட்டுல எடுக்கிற ஒரு முடிவு இங்க நம்ம நாட்டுல ஒருத்தரோட வேலையை பாதிக்கிற அளவுக்கு போகுது. இதுதான் உலக பொருளாதாரத்தோட சிக்கலான கட்டமைப்பு. இந்தியாவுக்கும் மெக்சிகோவுக்கும் இடையிலான உறவு எவ்வளவு முக்கியம்னு இந்த ஒரு நம்பர் சொல்லும். $11 பில்லியன். இது போன வருஷம் மட்டும் 2 நாடுகளுக்கும் இடையில நடந்த மொத்த வர்த்தகத்தோட மதிப்பு.
இப்போ இவ்ளோ பெரிய வர்த்தக உறவுல ஒரு சின்ன விரிசல் விழுந்திருக்கு. கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். மெக்சிகோ எடுத்த இந்த முடிவை ஒரு பொருளாதார சூதாட்டம்னு தான் சொல்லணும். இதுல அவங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கலாம், ஆனா அதே சமயம் அவங்க சந்திக்க போற ஆபத்துகளும் ரொம்பவே அதிகம். இந்த முடிவுக்கு 2 பக்கங்கள் இருக்கு. ஒரு பக்கம் இந்தியாவுக்கு உடனடியா பாதிப்பு, நம்ம ஏற்றுமதியாளர்களுக்கு சவால்கள், நம்ம கம்பெனிகளுக்கு அழுத்தம். இன்னொரு பக்கம் இது நீண்ட காலத்துல மெக்சிகோவுக்கே பிரச்சனையா மாறலாம். உலக நாடுகள் மத்தியில அவங்க ஒரு நம்பகத்தன்மையற்ற வர்த்தக பங்காளியா பார்க்கப்படலாம். சுருக்கமா சொல்லணும்னா மெக்சிகோ அவங்களோட இன்னிய பிரச்சனையை சரி பண்ண இந்த வரிய ஒரு வழியா பாக்குது. ஆனா வரலாறு நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, இந்த மாதிரி பாதுகாப்புவாத கொள்கைகள் பெரும்பாலும் தற்காலிகமான தீர்வுகளா தான் இருக்கும். ஒரு நாடு நீண்ட காலத்துக்கு வளரணும்னா மற்ற நாடுகளோட சேர்ந்து பயணிக்கிறது தான் ஒரே வழி. இந்த முழு விஷயத்தையும் ஒரு முக்கியமான கேள்வியோட முடிச்சுக்கலாம். இன்னைக்கு நாம வாழ்ற இந்த உலகத்துல எல்லா நாடுகளும் ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தனக்குள்ளேயே பொருளாதார சோர்களை எழுப்பிக்கிறது ஒரு சரியான உத்தியா? இது உலக வர்த்தகத்தோட எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்குது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?